أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இலங்கையிலே துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 அரஃபா நோன்பு பிடிக்கிற நாள் வெள்ளிக்கிழமை ஏற்படுகிற காரணத்தினால் அந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஒரு நாள் அரஃபாவுடைய நோன்பை பிடிக்கலாமா என்கின்ற சந்தேகம் மக்களிடத்திலே எழுந்திருக்கின்றது. அந்த சந்தேகத்துக்கான பதிலாகத்தான் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை தினம் அரஃபா நோன்பு பிடிக்கிற நாள் இலங்கையிலே வருகிற காரணத்தினால் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஒரு நாளை தேர்வு செய்து நோன்பு பிடிப்பதற்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அப்படி என்றால் இந்த அரஃபாவுடைய நோன்பு இலங்கையிலே வெள்ளிக்கிழமை வருகிறது, அரஃபாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமையோட வியாழனை சேர்த்து பிடிக்கிறதா இல்லை ஒரு நாள் மாத்திரம் பிடிக்கிறதா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது. இந்த சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை என்கின்ற ஒரு நாளை மாத்திரம் சிறப்புப்படுத்தி அந்த நாளை தேர்வு செய்து அதில் வணக்க வழிபாடுகள் செய்வதற்கோ அல்லது அந்த நாளில் மாத்திரம் நோன்பு பிடிப்பதற்கோ மார்க்கத்தில் தடை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு நாளில் மாத்திரம் இரவில் நின்று வணங்குவதற்கு அல்லது அந்த நாள் மாத்திரம் ஒரு நாள் நோன்பு பிடிப்பதற்கு தடை விதித்திருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த செய்தியை பார்க்கலாம். புகாரியில் 1985 செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, லா யசூமன்ன அஹதுக்கும் யௌமல் ஜும்அத்தி இல்லா யௌமன் கப்லஹு அவ் பஅதஹு, உங்கள் ஒருவர் வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிக்க வேண்டாம், அந்த வெள்ளிக்கிழமையோடு அவர் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அதுக்கு முந்தைய ஒரு நாளை அல்லது அதுக்கு பிந்திய ஒரு நாளை சேர்த்து கொள்ளட்டும், அதை சேர்க்காமல் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிப்பதற்கான தடை இந்த செய்தியில் இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியில் சொல்கிற பொழுது, லா தஹ்தஸு லைலத்துல் ஜும்அத்தி பி கியாமின் மின் பைனில் லயாலி, இரவுகளில் வெள்ளிக்கிழமை இரவை மாத்திரம் நின்று வணங்குவதற்கு நீங்க தேர்வு செய்ய வேண்டாம். வலா தஹுசு யௌமல் ஜும்மத்தி பி சியாமின் மின் பைனில் ஐயாம், நாட்களில் வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிப்பதற்கு நீங்க தேர்வு செய்ய வேண்டாம். இல்லா ஐ யகூன ஃபி சௌமின் யசூமுஹு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் தொடர்ச்சியாக வளமையாக பிடிக்கிற அந்த நோன்பை தவிர, உங்கள் ஒருவர் தொடர்ச்சியாக பிடிக்கிற நோன்பு, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கிற நோன்பு, அவருக்கு ரொட்டேஷன் அடிப்படையிலே வெள்ளிக்கிழமை அவருக்கு வரும் என்று சொல்லியிருந்தால் அவர் அந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் அந்த நோன்பை பிடிப்பது தவறில்லை. அது அல்லாமல் திடீரென்று யதார்த்தமாக உபரியாக அவர் விரும்பி வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒருவேளை எதற்காக இதை சொல்லியிருக்கலாம் என்று சொன்னால், அந்த வெள்ளிக்கிழமை என்பது பரக்கத்தான ஒரு நாள், பரக்கத்தான இரவு என்று சொல்லி அந்த வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் தனியாக பிரத்யேகமான வணக்கங்களை செய்வதற்கு மக்கள் ஆசைப்பட்டு அந்த நாளை மக்கள் நல்ல ஒரு நாளாக மக்கள் தேர்ந்தெடுத்து விடுவார்களோ என்ற ஒரு பயத்தினால் கூட இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம். வெள்ளிக்கிழமை என்கின்ற ஒரு நாளை மாத்திரம் நோன்பு பிடிப்பதற்கோ இரவு நின்று வணங்குவதற்கோ தேர்வு செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஜுவைரியா பின்து ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வெள்ளிக்கிழமை தினம் நோன்பு பிடித்திருக்கிற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் அவங்க நோன்பு பிடிச்சிருக்கிறத தெரிஞ்சு கொண்டு அவரிடத்தில் கேள்வி கேட்கின்றார்கள், சும்தி அம்சி, நீங்க நேத்து அதாவது வியாழக்கிழமை நோன்பு பிடிச்சிங்களா? அப்போது அவருடைய மனைவி சொல்றாங்க, லா இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்கிறாங்க, துரீதீன அன் தசூமி கதன், நாளைக்கு நீங்க நோன்பு பிடிக்க விரும்புறீங்களா? அதாவது சனிக்கிழமை நோன்பு பிடிப்பதற்கு நீங்க விரும்புறீங்களா? அவங்க லா இல்லை என்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க, அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நீங்க பிடித்திருக்கிற நோன்பை விட்டு விடுங்கள்
என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புகாரி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1986வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை நம்ம பார்க்கின்ற பொழுது வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்கின்ற தடை மாத்திரம் இல்லாமல், அப்படி வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு பிடிக்கிற நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணியை பார்த்து, மனைவியை பார்த்து, நீங்க நோன்பை விட்டு விடுங்க, நோன்பு பிடிக்காதீங்க, நோன்பை விடுங்க என்று அங்கே நோன்பை விடவும் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை என்பது ஒரு நாளை மாத்திரம் தேர்வு செய்து பிடிக்கிற நோன்புக்கு மார்க்கத்தில் தடை இருக்கிறது என்கின்ற செய்தியை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்படி என்றால் இந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 9 இலங்கையிலே அரஃபாவுடைய நோன்பு என்பது வெள்ளிக்கிழமை வருகிறது. அப்ப வெள்ளிக்கிழமை நோன்பு பிடிப்பதற்கு தடை இருக்கிற பொழுது அரஃபாவுடைய நோன்பு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பிடிக்க முடியுமா என்கின்ற சந்தேகம்தான் எல்லா இடத்திலையும் எழுகிறது. இந்த சந்தேகத்தை நம்ம பெருசா போய் அரட்டிக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் இந்த அரஃபாவுடைய நோன்புக்கு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமான ஒரு சிறப்பை சொல்லியிருக்கிறார்கள். அரஃபாவுடைய நோன்பு என்பது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள் பிடிக்கிற நோன்பு என்பது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு சிறப்புக்குரியது, அதில் நமக்கு எவ்வளவு நன்மை தரக்கூடியது, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அந்த ஒரு நாளுடைய நோன்புக்கு முக்கியத்துவத்தையும் சிறப்பையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிற காரணத்தினால், ஏற்கனவே பார்க்கப்பட்ட பிறையின் அடிப்படையிலே அது வருகிற நேரத்திலே அந்த ஒரு நாள் நோன்பை பிடிப்பது என்பது அது தடை இல்லை, அதுக்கு மட்டும் அது விதிவிலக்கு, என்று விளங்க முடியும். ஏன் அரஃபாவுடைய நோன்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது அரஃபாவுடைய நோன்புடைய சிறப்பை பற்றி. அன் சௌமி யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பதை பற்றி ரசூலுல்லாஹ் இடத்துல கேள்வி கேட்கப்படுகிறது. யுகஃபிரு சனத்தல் மாலிய வல் பாக்கியா, அது முந்திய ஒரு வருடம் பிந்திய ஒரு வருடத்துடைய பாவத்துக்கான பரிகாரமாக அமைந்துவிடும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 197வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அஹ்தஸிபு அலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன், அய்யுகஃபிரு சனத்தல்லதி கப்லஹு வ சனத்தல்லதி பஅதஹு, ஒரு வருடத்துடைய முந்திய ஒரு வருடத்துடைய பிந்திய ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது முஸ்லீம்ல 196வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த அரஃபாவுடைய நோன்புக்கு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமான ஒரு சட்டத்தை, நன்மையை, சிறப்பை சொல்லியிருக்கிற காரணத்தினால் இது நாங்களாக விரும்பி தேர்வு செய்து உபரியாக பிடிக்கிற நோன்பாக இது அமையாமல், இது ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வழிகாட்டலின் அடிப்படையில் பிடிக்கிற ஒரு நோன்பாக அமைந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் இந்த வெள்ளிக்கிழமை மாத்திரம் ஒரு நாள் அரஃபாவுடைய நோன்பை பிடிப்பதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று சொல்லி இந்த கேள்விக்கான பதிலை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.